Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 30th and 31st July 2022. So today's current affairs, this month current affairs, we will start from tomorrow itself. So first news related to foreign direct investment. So India got a foreign direct investment last year compared with increased. The trends is going very high. So world level, we are the largest intaker of FDI. The like நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் அ equity டேக் ஓவர் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து நியூ கம்பெனிஸ் வந்து உருவாக்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போ கம்பெனி ஹாவ் 100% ஷேர் ஹோல்டிங். அந்த 100% ஷேர் ஹோல்டிங்கில் ஒரு 20%, இப்போ ஃபேஸ்புக் வந்து ரிலையன்ஸோட 10%, ஜியோவோட 10% ஸ்டேக் எடுத்தாங்க, அதுக்கு பேர் எஃப்டிஐ. 10% ஸ்டேக்கை வந்து அக்வஸ்டேஷன் பண்ண நாட் பை த ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணால் அதுக்கு பேர் எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பர்ச்சேசிங் ஆஃப் ஷேர்ஸ், ஈக்விட்டியும் ஷேரும் ஒன்று தான், த வேல்யூ வில் பி த சேம், பட் இட்ஸ் அ அக்ரிமெண்ட் மூலமாக கம்பெனிஸில் 10% வந்து வாங்குவாங்க. அப்போ தே வில் பி த ஓனர், ஓனர்ஷிப் ஹோல்டிங் இருக்கும், இங்கே ஓனர்ஷிப் ஹோல்டிங் வராது. புரியுது? தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது அது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு கம்பெனியை உருவாக்குறது. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து அமேசான் ஆர் கூகுள் இஸ் கிரியேட்டிங் அ நியூ கம்பெனி that will be called as 100% invested by those people. So that is, so government வந்து இதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் அலௌட் இன் எவ்ரி ஃபீல்ட். ஸோ மேக்ஸிமம் ஃபீல்ட்ஸ் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ 2 route, கவர்மெண்ட் ரூட் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரூட். ஆட்டோமேட்டிக் ரூட் இப்போ எக்ஸாம்பிள் டெலிகாம் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ரூட்ல 100% அலோட் அப்படின்னா, இப்போ வோடஃபோன் இஸ் அன் எக்ஸாம்பிள். வோடஃபோன் இஸ் அ கம்பெனி, தே ஹேவ் லைக் அஸ் அ சிங்கிள் ஓனர்ஷிப்ல தே ஆர் ரன்னிங். அப்படின்றப்போ தே வில் கம் அண்ட் இன்வெஸ்ட் 100%. தே கேன் இன்வெஸ்ட் வித்தவுட் பர்மிஷன். பர்மிஷன் இல்லாமல் தே கேன் கம். நீங்களும் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நோ நீட் டு கெட் ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்சிங் இதெல்லாம் கிடையாது. லைசன்ஸ் சிஸ்டம் எல்லாம் ஓவர். ஸோ அதே மாதிரி டெலிகாம் கம்பெனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுக்கணும், ஆர்பிஐ கொடுக்கணும். ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆட்டோமேட்டிக் ரூட். இப்போ 70% ஆட்டோமேட்டிக் ரூட் அப்படின்னா தே ஹாவ் டு ஃபைண்ட் அ லைக் இந்தியன் ஓனர். ஸோ அப்போ 30% தே கான்ட் இன்வெஸ்ட். அப்போ இந்தியாவில் ஐடியா தே வில் பர்ச்சேஸ், இல்லைன்னா ஐடியா வோடஃபோன் அக்ரிமெண்ட் போடுவாங்க. So 70% will be invested by the Vodafone, and the remaining 30% will be invested by the Idea. So that is about the automatic route category without permission. Government route அப்படின்னா so இப்போ beyond 50% டிஃபென்ஸ் செக்டாரில் இப்போ 70 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் பியாண்ட் 70% கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ எஃப்டிஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே. So while you see there will be listed like this 70%. அப்போ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 70% வரைக்கும் வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அண்ட் டேக் த ஸ்டேக் லைக் திஸ். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட தே வில் மேக் அ பார்ட்னர்ஷிப். ஸோ 70% வரைக்கும் நோ நீட் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி கவர்மெண்ட் வைல் இன்வெஸ்டிங். அதுக்கு பிறகு ஃபார்மாலிட்டிஸ் வில் பி தேர். இப்போ டெலிகாம் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ட்ராய்க்கு தெரியணும், ட்ராய்க்கு அப்ரூவல் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ள வந்து பிஸ்னஸ் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் நோ நீட் டு கெட் பர்மிஷன். 70% வரைக்கும், பியாண்ட் 70% அப்படின்னா கவர்மெண்ட் பர்மிஷன் இஸ் மஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் ரூட் அப்படின்னு பேர். 100% கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன் யூ கான் என்டர். தட்ஸ் அ திங். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வி வில் ஸ்டடி இன் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ். தட் இஸ் அபவுட் தி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸில் இருக்குது, மேனுஃபேக்சரிங்கில் இருக்குது. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் அபவுட் மேனுஃபேக்சரிங். ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது தான் ட்ரெண்ட். லாஸ்ட் இயர் ஸோ 84 பாயிண்ட்ஸ், லாஸ்ட் இயர்னா 2021-22 ஃபினான்ஷியல் இயர் $84.835 billion இன்வெஸ்ட்மெண்ட் கேம் இன்சைட் இந்தியா.
இது அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2.87 பில்லியன் இஸ் ஹை. அது மேனுஃபேக்சரிங் செக்டர் 76% ஹை கம்பேரிங் டு தி ப்ரீவியஸ் இயர். இதில் டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து வருதுன்னு தெரியணும், எந்தெந்த ஸ்டேட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஏன்னா குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எழுதும்போது தே வில் ஆஸ்க் டாப் 5 countries எடுத்துன்னா சிங்கப்பூர், the top, USA, and then you having Mauritius. It's a tax haven country. Singapore tax haven country, Mauritius tax வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், so அதனால they will come via the route. So we will discuss those things in foreign direct investment, everything. And then Netherlands and Switzerland is there. So points எடுத்துக்கிட்டீங்கன்னா 27.01%, America is about 17.94%, then Mauritius 15.98%, Netherlands 7.86, Switzerland 7.31. இதில் டாப் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது டாப் 5 இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், தட் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் செக்டார் இஸ் த டாப் இன்வெஸ்டிங் zone. அதனால தான் கர்நாடகா டாப்ல இருக்கும் FDIல. தட் இஸ் பெங்களூர் இஸ் அ சிலிகான் சிட்டி, பீப்புள் நோ. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அபவுட் 24.60. Then next is about service. சர்வீஸ்னா சாஃப்ட்வேர் இஸ் ஆல்சோ சர்வீஸ் தான், நான் இது ப்ரொடக்ஷன். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சர்வீஸ், பேங்கிங் சொல்யூஷன்ஸ், இன்சூரன்ஸ், இதெல்லாமே சர்வீஸ், டூரிசம் எக்ஸெட்ரா. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் அபவுட் 12.13. ரொம்ப ஹை வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். தென் ஆட்டோமொபைல், ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் 11.89%. அப்புறம் ட்ரேடிங், ஸோ யூ கேன் சி ஆன் தி PDF 7.72%. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துன்னா 5.52. அதுக்கு அடுத்து 5 states you can see, top 5 states. That is important. இந்த டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா, ஸோ while writing examination you people have to know. மெயின்ஸ் பார்ட்டில் உங்களுக்கு தெரியணும். ப்ரிலிம்ஸில் லைக் த ட்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ டாப் டெஸ்டினேஷன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டாப் வந்து யூஎஸ்ஏன்னு கொடுப்பாங்க. சிங்கப்பூர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா யூ வில் கெட் த ஆன்சர். அது மாதிரி குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி இன் டீட்டெயில். கர்நாடகா 37.55%. இதில் தமிழ்நாடு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் பீப்புள் வில் செலக்ட் த ஆன்சர். அப்போ ராங் அப்போச் அப்படின்னா, ஸோ மகாராஷ்டிரா 26.26%, டெல்லி 13.3rd பிளேஸில், தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்கு 5.10%. தட் இஸ் ஆட்டோமொபைல். ஆட்டோமொபைல் இஸ் த மெயின் இண்டஸ்ட்ரி which is attracting FDI. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா சென்னை எந்த பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். பெங்களூர் எப்படி சிலிகான் ஐடி காரிடாராக இருக்கோ அதே மாதிரி. தென் மேனுஃபேக்சரிங் சொல்ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் FDI எடுத்துக்கிட்டிங்கன்னா, FDI உள்ளே வர்றதுனால ஃபாரின் கண்ட்ரிஸோட டெக்னாலஜிஸ் நிறைய உள்ளே வரும். இப்போ ஃபாரின் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்டிங் இன் இந்தியா, ஸோ தே வில் பிரிங் தேர் லைக் டெக்னாலஜிஸ். லைக் யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்தியாவுக்குன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய அதே டெக்னாலஜியை கொண்டு வருவாங்க, ஹை அண்ட் டெக்னாலஜிஸ். ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாகும், ஜாப் கிரியேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் FDI உள்ளே வர்றதுனால. அண்ட் த காம்படிஷன் வில் இன்க்ரீஸ். இப்போ இங்கே ப்ரெடேட்டர்ஸாக 1-2 பேர் தான் இருப்பாங்க, ஸோ ஹை ப்ரைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ காம்படிஷன் அதிகமாகும்போது த ரேட் வில் பி ரெடியூஸ்ட். அதான் உங்களுக்கு ஜியோ உள்ளே வந்தப்போ நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. So when they will come as an FDI from foreign countries, they will give cheaper prices. Automatically the competition will be very high. That is competitive market உருவாக்கும். எக்ஸ்போர்ட் அதிகமாகும். இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளி கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது அதிகமாகும். தட்ஸ் அ பெனிஃபிட். சேலஞ்சஸ் எடுத்துக்கினா டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். வால்மார்ட் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்தியாவுக்குள்ளே இருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணப்போ பிக் பாஸ்கெட் போன்ற கம்பெனிஸ் வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. பிக் பாஸ்கெட் வந்து ரிலையன்ஸோட எய்டட் கம்பெனி கேட்டகரியில் தான். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யூ பீப்புள் நோ. அமேசான் கூட தேர் இஸ் அ டீல். தென் ரிலையன்ஸ் அதை வாங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ த டீல் வாஸ் கேன்சல்ட் நவ். ஸோ பிகாஸ் ஆஃப் சம் டேர்ம்ஸ் வித் அமேசான். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. அப்போது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்படும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய வால்மார்ட் கம்பெனி வில்
டேக் ஓவர் ஆல் தி ரீட்டைல் ஷாப்ஸ். ஸோ அது வந்து பாதிக்கப்படும். அப்புறம் பாலிசி ரிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம எல்லா கண்ட்ரிஸும் சேர்த்து தான் எஃப்டிஏ பாலிசி மேக் பண்ண முடியும். எல்லா கண்ட்ரிஸ் சேர்த்து பண்ணும்போது சைனா போன்ற கண்ட்ரிஸ் வில் பிகம் த ப்ரெடேட்டர்ஸ் அண்ட் தென் தே வில் டம்ப் த ப்ராடக்ட்ஸ் இன்சைட் இந்தியா. அதில் தான் உங்களுக்கு டிக்டாக் பேன் பண்ணப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஹிமாலயன் கண்ட்ரிஸ் அப்படின்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை உருவாக்குனீங்க எஃப்டிஏல. ஸோ அதோட அடிப்படையில் தான் யூ ஹேவ் பேண்ட் இட். இல்லைன்னா நீங்கள் பேன் பண்ண முடியாது, WTOட டேர்ம்ஸ் வந்து பாதிக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பாலிசி மேக்கிங் பண்ணுறதுல. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்குன்னு ஒரு பாலிசி நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னா எவ்ரி ஒன் வில் கமல். இப்போ சைனா வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வாட் வில் ஹேப்பன். ஸோ வி ஆர் மேக்கிங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ஏதோ பார்டர் நெய்பரிங் கண்ட்ரிஸை வந்து டிஃபென்ஸில் நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்போ சைனா வந்து டிஃபென்ஸில் அந்த மாதிரி பாலிசிஸ் வச்சுருக்கோம். எவ்வளோ காலம் இதே மாதிரி பாலிசிஸ் வைக்க முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க். ரிஸ்க் இன் த பாலிசி மேட்டர்ஸ். அப்புறம் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் தி எஃப்டிஏ. ஸோ மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். சரியா? Then the next news related to coffee industries. So coffee industries, there is a new bill was going to be moved in the parliament. So the bill வந்து காஃபி ஆக்டை வந்து சேஞ்ச் பண்ண போகுது. அப்புறம் காஃபி போர்டோட கண்ட்ரோலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே கொண்டு வர போகிறாங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். காஃபி ஆக்ட் வந்து 1942 உருவாக்கப்பட்ட இட்ஸ் ஓல்ட் ஆக்ட். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1942. இட்ஸ் ஓல்ட் ஆக்ட். இது வந்து காஃபி போர்டு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் தி காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். காஃபி வந்து முன்னாடி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அரபிக் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய காஃபிஸ் வந்து வெளியில் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் டைம் பீரியடில் there was an issue. That's the reason this law was made to restrict the practice of coffee. இந்தியன் காஃபியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு ரெகுலேஷன் தான். இன்னைக்கு அது வேலிட் இல்லை அப்படின்றதுனால அதில் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஓல்ட் லா, தட்ஸ் த ரீசன். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ லா பாஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்டடி. ஸோ காஃபி ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ காஃபி ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் கேம் லைக் இந்தோ-அரபிக் ரிலேஷன்ஷிப். இட் கேம் ஃப்ரம் தி அரபிக் கண்ட்ரி. வி ஹேவிங் 2 types of coffee, Robusta and Arabica. So this type of questions can be asked. Arabica அப்படின்றது காஃபைன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ரொபஸ்டாவில் இருக்கிறத விட ஹாஃப் அமௌண்ட் தான் காஃபைன் இருக்கும், இங்கே ட்வைஸ். அப்புறம் இது ரொம்ப ஹார்ட். இந்தியாவில் விளையக்கூடியது ரெண்டுமே. ஸோ இந்தியாவில் எங்கே கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்னா சதர்ன் இந்தியா, சவுத் இந்தியா. That is in Karnataka, Tamil Nadu, கேரள். அப்புறம் நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாஸ் மீன்ஸ் அங்கே காஃபி விளைவிக்க மாட்டாங்க யூஸ்வலாக, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிசா. ஸோ யூ ஹேவிங் த percentage in the PDF, so you can see later ways. ஸோ அப்புறம் நார்த் ஈஸ்ட். ஸோ இம்பார்ட்டண்டாக 3 states, தட் இஸ் வெஸ்டர்ன் கட்ஸ் ஓரமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் தான் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது. கர்நாடகா இஸ் த டாப். So the coffee related to cherry blossom is there. Cherry blossom, coffee production time period. சரியா? ஸோ sowing period. ஸோ காஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, மெக்கா புனித பயணம் போனவங்க அங்கேருந்து காஃபி அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வெளியில் காஃபி விடுறது கிடையாது. பட் சீட்ஸை வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு வந்ததாகவும் இங்கே வந்து கர்நாடகாவில் இட் வாஸ் கல்டிவேட்டட். ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி. அப்புறம் டச் பீப்புள், இது 17th century நான் சொன்ன ஸ்டோரி. வென் டச் பீப்புள் கேம், தே லைக் அதை வந்து அவங்க பிளான்டேஷன் காப்ஸாக இந்தியாவுக்குள்ளாடி பிரபலப்படுத்துகிறாங்க அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டட் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். அண்ட் தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய காஃபி இந்த ரெண்டு தான். ஸோ இந்தியன் காஃபியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளைமேட்டிக்கல் zones இஸ் இம்பார்ட்டன்ட். 15 degree Celsiusலேருந்து 30 degree Celsius, 20 to 30
ரொம்ப ஹை 30க்கு மேலே இருந்துச்சு, ரொம்ப ஃப்ராஸ்டட் ஏரியா, ரொம்ப ஸ்னோ ஃபாலிங் ஏரியாலலாம் காஃபி வராது. அப்புறம் ஸ்டாக்னட், வாட்டர் ஸ்டாக்னட் இருக்கக்கூடாது. ஸ்லோப்பி ஏரியா, நோ வாட்டர் ஸ்டாக்னட். அப்புறம் யூ பீப்புள் நோ லூமி சாயில். லூமி சாயில் இன் த சென்ஸ் volcanic red soil. So it has iron, அப்புறம் calcium content, அப்புறம் humus. Forested area அப்படின்றப்போ humus அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள் ரிலேட்டட் டு காஃபி. அப்புறம் எந்த ஏரியாவில் வருது அப்படின்றத சொன்னேன். அப்புறம் காஃபி போர்டு இஸ் தேர். இட்ஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி created under this act. The act is going to be nullified. The new act came into existence. புதிய ஆக்ட் வந்துருச்சுன்னா இது போயிடும். இந்த காஃபி போர்டு வந்து கண்டினியூ ஆகும். காஃபி போர்டு டெலீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வில் பி கிவன் கண்ட்ரோல் ஆன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இப்போ காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே இருக்கு. ஸோ வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு யூரோப்பியன் கண்ட்ரி. 70% ஆஃப் த காஃபி இஸ் எக்ஸ்போர்ட்டட். யூரோப்பியன் அரேபியன் கண்ட்ரிஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா காஃபி மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அதிகப்படுத்துறது. அதில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது இந்த போர்டில். தே டசன்ட் ஹேவ் த பவர். பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த காஃபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், நியூ வெரைட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ரிசர்ச் எந்தெந்த ஏரியா வந்து தகுந்த ஏரியா, அதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறது இந்த காஃபி போர்டு வந்து லேக்னஸாக இருக்குது அப்படின்றதுனால தான் நியூ லா கொண்டு வராங்க. ஸோ தட்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ we will see when the law was passed. சரியா? That's all. இப்போதைக்கு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கீழே வரும். ஸோ that's all about this news. Then the next news related to 11th agricultural census. ஸோ சென்சஸ், அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் வந்து என்னென்ன ஏரியாவில் என்னென்ன கல்டிவேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன அக்ரிகல்ச்சர் கவர் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கல்டிவேஷன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷனை ஈல்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கிறது தான். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபார்மர்ஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபெர்டிலைசர்ஸில் அவங்கள இருக்கக்கூடிய பெஸ்ட் அஃபெக்ட், இது எல்லாமே எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் த சர்வே இஸ் கோயிங் டு பி டேக்கன் இன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ டெக்னாலஜி பேஸ்ட் சர்வே. 1970 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இந்த சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த survey, it's not survey, sorry, census. The census was taken every 5 years. இப்போ 2020 டைம்ல எடுக்க வேண்டியது கொரோனானால டிலே ஆயிருக்கு. 2022ல எடுக்கிறாங்க. ஆனால் the data will be shown as 2021 data. 2021 டேட்டா தான் லிஸ்டிங் பண்ற ஆகஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த ஸோ 8th ஆகஸ்ட்டுக்கு பிறகு they will start. So information and communication technology was used here mostly. லேண்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய ஸ்டேட்ல எல்லாமே டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இன்னும் சர்வே எடுக்கிறது, சென்சஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த டேட்டாஸ் எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் வி வில் சி ஆஃப்டர் த சென்சஸ் வாஸ் ரிலீஸ்ட். என்னென்ன கிராப்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். The next news related to India's first bullion exchange. Bullion அப்படின்னாலே பியூர் கோல்டு சில்வர் பார். அது காயினா கோல்டு பாரா, லைக் அதுக்கு தான் பில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்ல்டு லெவலில். அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா ட்ரேடிங், தட் இஸ் கால்ட் அஸ் பில்லியன் எக்ஸ்சேஞ்ச். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இன்டர்நேஷ்னலி கோல்டு வந்து வாங்குறதுக்கான உரிமைகள் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். நம்ம போயிட்டு வெளியில் போய் வாங்க முடியாது. ஸோ லைசன்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும், ஆர்பிஐ அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோல்டு வாங்க முடியும். அப்படிப்பட்ட இதில் ஜுவல்லரி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் பர்ச்சேசிங் பண்ண முடியாது. ஸோ லைசன்ஸ்டு பீப்புள் அப்ரூவ்டு பை தி ஆர்பிஐ கேன் பர்ச்சேஸ் கோல்டு. அதனால தான் நிறைய ஸ்மக்லிங் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போ கோல்டு பில்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நம்ம ஃபாரின்ல இருந்து ட்ரேடிங் மூலமாக வாங்கிக்க முடியும். ஸோ கிஃப்ட் சிப்டி, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இட்ஸ் லைக் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல். கிஃப்ட் சிட்டி உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்ல, சாரி காந்தி நகர்ல இட் இஸ் தேர். குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், அதான் கிஃப்ட் சிட்டின்னு பேரு.
ஸோ அதில் இட்ஸ் அ ஃபாரின் டெரிட்டரி. அதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் லோன் வாங்குறது இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டு எக்ஸ்சேஞ்சஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அது மாதிரி வெளிநாட்டு லைக் இப்போ கிஃப்ட் சிட்டியில் ஐபிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி இன்டர்நேஷ்னல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச், இட்ஸ் ஈக்குவலன் டு வேர்ல்டு கண்ட்ரீஸ். அப்போது நீங்கள் வந்து கோல்டு வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் கோல்டு யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர்ட் வித் திஸ் ஐஎஃப்சி அண்ட் தென் யூ கேன் பர்ச்சேஸ் த கோல்டு. நீங்கள் எப்படி ட்ரேடிங்கில் பிஎஸ்சி என்எஸ்சியில் போயிட்டு இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறீங்களோ, பாண்ட்ஸ் வாங்குறீங்களோ, சேம் லைக் தட் யூ கேன் பர்ச்சேஸ் கோல்டு. இப்போ யார் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் IBX. So that's all. Then the next news related to Chabahar port. So Chabahar port, we people know it was in Iran. So recently we studied INSTC. If Chabahar port, why it was in news? Because foreign secretaries, foreign ministers had a meeting of SCO. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அதில் இப்போ ஈரானும் சேர்ந்துருக்கிறதுனால ஸோ இந்தியா வந்து தே ஆர் புஷிங் கனெக்டிவிட்டி. ஏன்னா ஈரான் இஸ் அ பார்ட், ஈரானில் தான் சாபகார் போர்ட் இருக்குது. ஸோ எஸ்சிஓ கண்ட்ரீஸ், எஸ்சிஓவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த சாபகார் போர்ட்டுக்கு வந்து கோஆப்ரேஷன் கொடுக்கணும், கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் கேம் இன் நியூஸ். ஸோ யூ பீப்புள் நோ தெர் இஸ் அ Chabahar port, அப்புறம் பாகிஸ்தான், and then you having India, Indian sideல. So Indian country. ஸோ இதில் பாகிஸ்தானோட குவாதர் போர்ட் வரும் பக்கத்தில். ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லாம், 70 இல்லை 26 கிலோமீட்டர் ஐ ஹோப் ஸோ. ஸோ யூ கேன் see it later, பிடிஎஃப்ல இருக்கு. It is Chabahar port. This is, you can see Gwadar port. இதை தான் சைனா வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத ரீசெண்டாக படித்தோம். தட் இஸ் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் ஃபார் த பர்பஸ். ஸோ இந்த சாபகார் போர்ட் நம்ம உருவாக்குனது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். ஸோ சைனாவோட ப்ரெசன்ஸ் அரபிக் கண்ட்ரீஸில் குறைக்கிறதுக்காகவும் கவுண்டரிங் சைனா. அண்ட் தென் வி நீட் டு கனெக்ட் வித் தட் இஸ் அன் ஆப்கானிஸ்தான் கண்ட்ரி. சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் பந்தர் அபாஸ் போர்ட். ஆனால் சாபகார் போர்ட் உருவாக்கப்பட்டது ஆப்கானிஸ்தான் பிளஸ் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் யூ கேன் டேக். இப்போ INSTC இஸ் லிங்க்டு வித் சாபகார் போர்ட். ஸோ இதில் இருந்து ஈரான் பார்டர் வரும். ஈரான் பார்டருக்கு பிறகு ஹேவிங் ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த ஈரான் வரைக்கும் தெர் இஸ் அ சஹிதான் அப்படின்ற பிளேஸ், ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டர். ஸோ இதுக்கு வந்து ரயில்வே லைன் கனெக்ட் பண்ணணும். அங்கேருந்து இப்போது தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் செயில்தான் அப்படின்ற பிளேஸ். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோட் ப்ராஜெக்ட். ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நம்ம தான் இருந்துச்சு. ரயில்வே லிங்க் இந்தியன் ரயில்வேஸ் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். இங்கேருந்து நம்ம பொருட்களை மும்பைலேருந்து சாபகார்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் இது. ஸோ இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது, இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. சைனா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் ஹியர். ஸோ இட் வில் கர்டெயில் அவர் ப்ரைவசி. சரியா? ஸோ இப்போ எஸ்சிஓவில் வந்திருக்கனால ஈரானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றத புஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் கூட இதை லிங்க் பண்ணணும் அப்படின்றது. யூ ஹேவ் பீப்புள் ஹேவிங் பந்தர் அபாஸ் போர்ட் இன் ஈரான், சேம் இன் ஈரான். பந்தர் அபாஸ்லேருந்து யூ ஹேவிங் பஃபு, அதிலிருந்து தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் அன்சாலி போர்ட். அன்சாலி இடையில தெஹரான் வரும். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் சீன் ஜூலை 15 எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர், த மேப் இஸ் தேர். அண்ட் தென் அங்கேருந்து அஸ்தகரன்லேருந்து மாஸ்கோலேருந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க். ஸோ கனெக்ஷன் 40 டேஸுக்கான. ஸோ ட்ராவல் டேஸை வந்து 25 டேஸாக குறைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். சாபகார் போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் ஹெல்ப் டு கனெக்ட் தி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் மாஸ்கோ. ஸோ சாபகார் போர்ட் வழியா நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் புஷ்ட் இன் தி SCO ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்.
So that's all about this news. And then sixth news related to core project, core sector, core sectors output. We having core sector industries, or 8 industries இருக்கு, 8 category. That is coal industry, crude oil, natural gas, refinery, அப்புறம் fertilizers, steel, cement. Everything was mentioned in the PDF itself. Cement, electricity, இந்த 8 sectors வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஐஐபி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் 40.27%, 100%, 40.27% வெயிட்டேஜ் வாஸ் கிவன். அதில் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து லீஸ்ட் லார்ஜஸ்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு பிறகு ஸ்டீல், அதுக்கு பிறகு கோல், அதுக்கு பிறகு க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், அப்புறம் சிமெண்ட், அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ எதனால நியூஸில் வந்திருக்குன்னா இந்த கோர் இண்டஸ்ட்ரி, கோர் செக்டர்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார் இன் ப்ரொடக்ஷன் கேட்டகரி. இதில் ஏதாவது ஒரு செக்டார் ரொம்ப ஃபால் ஆனாலும் மொத்த ப்ரொடக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார் வில் கெட் அஃபெக்டட். தட்ஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் கோர் செக்டார்னு பேர். டோட்டல் இண்டெக்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வாஸ் டேக்கன், மந்த்லி வந்து அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த கோர் செக்டாரோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து 18.7% சம்திங் இருந்துச்சு, 18.1%. இது இப்போ 12.7 வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றதான் பிகாஸ் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியர் ஆகிறது ஒரு ரீசன். தட் இஸ் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இந்தியா வந்து 80 rupees ஆனது ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், the data was taken by CS4, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அது என்ன பேசிஸில் எடுக்கிறாங்கன்னா, இந்த 8 செக்டார் நான் உங்களுக்கு சொன்ன 40% தான் அதோட வெயிட்டேஜ். மைனிங், அப்புறம் மேனுஃபேக்சரிங், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த 3 கேட்டகரியில் தான் இந்த 8 செக்டார்ஸுக்கு 40.27% வெயிட்டேஜ். இன்னும் 60% வெயிட்டேஜ் வந்து மற்ற கேட்டகரி கொடுக்குறாங்க. அடிப்படையில் இட் வில் பி டேக்கன். ஐஐபியோட பேஸ் இயர் வந்து 2011-12. அதன் அடிப்படையில் தான் இட் வில் பி கம்பேர்ட். த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தோஸ் நியூஸ். அந்த 7th நியூஸ் ரிலேட்டட் டு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLA ஆக்ட் அப்படின்றது. ஸோ மணி லாண்டரிங்னா என்ன? ரீசன்ட்லி இட் வாஸ் நியூஸ் பிகாஸ் மணி பில் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 2002 ஆக்டில் தே ஹவ் மேட் சேஞ்சஸ். அந்த கேஸ் டிஸ்கஷன் கேம் இன் தி சுப்ரீம் கோர்ட். தட்ஸ் வை வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த மணி பில் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி PMLA ஆக்ட். ரொம்ப டீட்டெயில்டாக போக மாட்டோம். அமெண்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஹியூஜ் அமெண்ட்மெண்ட், சேஞ்சஸ் கிடையாது. So we having an act that is called as Prevention of Money Laundering Act 2002. It was initiated in 2002 and came into existence by 2005. So why there is an importance of money laundering? Because the Enforcement Directorate is an agency to implement this. So money laundering வந்து இப்போ Enforcement Directorate ரொம்ப இம்பார்ட்டண்டாக நியூஸில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி டு கண்ட்ரோல் தி black money. அதனால தான் இப்போ yesterday a person was arrested in Maharashtra. People know சிவசேனாவோட ஓல்டு லீடர் அந்த மினிஸ்டராகவும் இருந்தார் ஃபார்மர் கவர்மெண்ட்ல. அண்ட் தென் சோனியா காந்தி, ராகுல் காந்தி வாஸ் கொஸ்டின்ட் பை ED. ஸோ பிளாக் மணி இஷ்யூஸ் தான், சரியா? ஸோ PMLA, ஸோ தே ஹாவ் த அத்தாரிட்டி. ஸோ வி வில் டிஸ்கஸ். தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் அஸ் dirt money. Dirt money அப்படின்னா the money was created by illegal activities, that is arms sale, அப்புறம் prohibited arms sale, அப்புறம் prostitution, இதெல்லாம் லீகலைஸ் கிடையாது. அப்புறம் ட்ரக், போதைகள் விற்கிறது, அப்புறம் கரப்ஷன். ஸோ இது இப்படி வரக்கூடிய ஸ்மக்லிங் ஆஃப் ஆர்ம்ஸ், கோல்டு எக்ஸெட்ரா. ஸோ அதில் வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து நாட் ஒயிட்டர் மணி. யூ கான்ட் லைக் ஸ்பெண்ட் த மணி. அது ஒயிட்டராக கிடையாது, டாக்ஸபிள் கிடையாது. ஸோ இட் வாஸ் நாட் லீகலைஸ்ட். தட்ஸ் த ரீசன் இதில் வரக்கூடிய பணம் எல்லாமே இல்லீகல் பணம். இதை ஒயிட்டர் ஆக்குறது பேர் தான் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு பேர். ஹவு தே வில் மேக் ஒயிட்டர்? ஸோ இப்போ இஃப் யூ ஹேவிங் 1 crore rupee in your hand, what you will do? You will daily spend
1 lakh rupees for purchasing a gold. அப்போ அதை லீகலைஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 1 crore லெஸ் மணி தான். ஹியூஜ் மணியை வந்து லாண்ட்ரிங் பண்ணும்போது தான் இஷ்யூஸ் மாட்டிப்பாங்க. ஸோ ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இது ஆக்சுவலாக டெரரிஸ்ட் ஃபண்டிங்ஸ் பயன்படுத்துகிறாங்க. தட்ஸ் வை PMLA கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். டெரரிஸ்ட் ஃபண்டிங், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுறது தடுக்கிறதுக்காக. ஸோ கோல்டு கன்வெர்ட் பண்ணுறீங்க, பேங்க் டெபாசிட் பண்ணுறீங்க, இல்லைன்னா கடன் கொடுக்கறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக அது வந்து ஒயிட்ராக மாறும். இதான் 1 crore அப்படின்றது ஸ்மால் அமௌண்ட். இப்போ 1000 crore 1 lakh crore அப்படின்றது இட்ஸ் ஹியூஜ் மணி. யூ கான் ஸ்பெண்ட் இட் இன் அ டே, இல்லைன்னா 1 monthல நீங்கள் முடிக்க முடியாது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்லீகலாக சேவ் பண்ணி வைக்கும்போது இடி போயிட்டு அவங்கள கேப்சர் பண்ணுற நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரீசென்ட்லி ஹேப்பன்ட் இன் வெஸ்ட் பெங்கால். கரப்ஷன்ஸில் வந்த பணத்தை வீட்டில் ஒரு ரூமில் குமிச்சு வச்சுருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜியோட கேபினெட்டில் இருந்த மினிஸ்டர் தான். ஃபைனலி ஹி வாஸ் அரஸ்டட் இன் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேமில் வந்த காசு, அதுவும் பிளாக் மணி தான். ஸோ இந்த பிளாக் மணிஸ் ஒயிட் ஆகிற வே வந்து தேர் ஆர் லேயரிங். ஸோ வி வில் ஸ்டடி இன் டீட்டெயில் இன் செக்யூரிட்டி பேப்பர். லேயரிங், அப்புறம் பிளேஸ்மெண்ட், அப்புறம் இன்டகிரேஷன். ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன 1 crore நீங்கள் என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூ வில் மேக் இட் டு ஒயிட்டர் மணி பை இன்வெஸ்டிங் இன் பிஸ்னஸ் எக்ஸெட்ரா ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் நோட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வெளியில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக இந்தியாவுக்குள்ளாடி இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒயிட்டர் ஆக முடியும். அதில் தான் கார்த்திக் சிதம்பரம் இஷ்யூஸ் ஆர் தேர். லேயரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் பிளேஸ். லைக் யுவர் ஃப்ரெண்ட் இன் அமெரிக்கா. லைக் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டீங்க, 1 லட்சம் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அந்த 1 லட்சம் பேர் இன்னும் ஒரு 10 லட்சம் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு டொனேஷன் ஆகும், இல்லை உங்கள் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்தியாவுக்குள்ளாடி வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லேயரிங். ஸோ மல்டிபிள் லேயர்ஸ் இட் வில் ட்ராவல். ஸோ சோர்ஸ் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாது. யூ வில் கிவ் த மணி டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் டைரக்ட்லி. So they will invest in different accounts and it will be sent as a donation to your company or investment in your company. So அப்போ அது ஒன்னோட பணம் தான் இன்டைரக்டாக இந்தியாவுக்குள்ளே வருது. ஆனால் as a ஒயிட்ரா வருது, as a legal way. So you have seen in movies also. இன்டகிரேஷன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறது இந்தியன் எக்கானமியில், அதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். ஸோ தீஸ் ஆர் த வேஸ். இதை தடுக்கிறதுக்கு we having OECD, that is International Organization for Economic Cooperation and Development. அவங்க ப்ரெஷரில் தான் we are creating this act. So we are the part of OECD. So that's the reason we have created the Prevention of Money Laundering Act 2002 to control this black money வந்து ஒயிட்ரா கன்வெர்ட் ஆகுறது. ஸோ இட்ஸ் நாட் அ taxable money. That's the reason. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் வீட்லேயும் பதுக்கல் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிட்டு எடுக்கிறாங்க ஈஸியாக. இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இதோட என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, பிளாக் மணி வந்து ஒயிட்ரா ஆகிறத தடுக்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ். அப்புறம் இதில் வாங்கக்கூடிய சொத்துக்கள், இதில் இந்த பிளாக் மணியில் வாங்கியிருக்கக்கூடிய எந்த அசர்ட்டையும் கான்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி திஸ் இடி, தே ஹேவ் த அத்தாரிட்டி. அப்புறம் ப்ரிவென்ஷன். ஸோ கருப்பு பணங்களை ஒயிட்ரா ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த ஆக்ட் வந்து செயல்படுது. அந்த பனிஷபிள் அஃபென்ஸ், இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ தே கேன் பி ஜெயில்டு. ஸோ இடிக்கு வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் தெர் இஸ் அ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா லிமிடெட் இல்லை, இட்ஸ் அ இடி. நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வி ஹேவிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஏஜென்சிஸ், ஐபி உளவு ஏஜென்சின்பாங்க. ஸோ தே வில் கேதர் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றது தே வில் இப்போ என்னோட டிரான்சாக்ஷன்ஸை கூட மானிட்டர் பண்ணுவாங்க, உங்களோட டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு ஒரு டைம் பீரியடில் ஒரு பேங்க் மேனேஜருக்கு தெரியும், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ஒரு லைக் அன்லிமிட்டெட் மணி இஸ் கம்மிங் அண்ட் டிரான்சாக்ஷன் இஸ் ஹேப்பனிங், பேங்க் மேனேஜருக்கு தெரியாமல் நடக்காது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் மேனேஜர் கரெக்டாக இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். Like they will inquire if you are taking a huge money from the bank manager inquire பண்ணனும். சப்போஸ் அவருக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா he have to inform. ஸோ இந்த டேட்டாஸ், நீங்கள் ட்ராவல் டேட்டாஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய
இடங்கள்ல போயிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா இடி கிட்ட கொடுப்பாங்க. இடி will go and do search and then they will arrest those persons. So that we are seeing, that's why it came in news, so people have to know. And then ED having a special court. இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி was investigated. சப்போஸ் நாளைக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேயே ஹை கோர்ட்லேயே அவங்கள ஆஜர்படுத்த மாட்டாங்க. It will be in a special court. They have the authority. சிபிஐக்கும் ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் ஸ்பெஷல் கோர்ட் அத்தாரிட்டி இஸ் தேர். So that's all. Then the next news related to Google Street View. National Geospatial Policy 2019 2021 it was released. மார்ச்ல உங்களுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஜியோ பாலிசி, ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னா நம்ம எர்த்தில் என்னெல்லாம் இருக்குது, எந்தெந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்ற டேட்டாஸை கேதர் பண்ணுறது தான். அதில் ப்ரைவேட்டை வந்து நம்ம ஈடுபடுத்துறதுக்கு, ஏன்னா நம்ம மேப்பிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், என்னென்ன பொருட்கள் இருக்குது எந்தெந்த ஏரியாவில், என்னென்ன கல்டிவேஷன் பண்ணுறாங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஜியோஸ்பேஷியல் டேட்டா. இப்போ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து அலோவ் பண்ணாங்க. இப்போது கூகுள் வந்து ஸ்ட்ரீட் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு கேமரா 360 டிகிரி கேமராவில் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுவாங்க. அண்ட் தென் இட் வில் பி இன் தி கூகுள் இதில் இருக்கும் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்ற. இது இப்போ எல்லா இடத்துலையும் கிடையாது. 11 சிட்டிஸில் இது இன்ட்ரோடியூஸ் பண்ண, டெல்லி உட்பட சென்னையிலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா இந்த 360 டிகிரி கேமரா வந்து கவர் பண்ணும். நம்ம எப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோமோ, சிசிடிவியில் பார்க்குறோமோ ஆன்லைன் மூலமாக, அதே மாதிரி இந்த 360 டிகிரி கேமரா வில் ஷோ த டீட்டெயில்ஸ் அரௌண்ட் இந்த நீங்கள் எந்த இடத்த பார்க்கணுமா, அங்கே என்ன ஷாப்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அங்கே தங்குறாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அங்கே எத்தனை ஹவுசஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் வேர்ல்டு கண்ட்ரீஸில் பிரபலமாக இருக்குது. சில இடங்களில் ப்ரைவசி அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற இஷ்யூஸும் இருக்குது. ஆஸ்திரியா போன்ற கண்ட்ரீஸில் அந்த மாதிரி இஷ்யூஸ். ஏன்னா நம்பர் பிளேட்லேருந்து உங்களோட மூவ்மெண்ட்ஸை கண்காணிக்க முடியும். இஃப் இட் இஸ் கனெக்டட் எவ்ரிவேர். ஸோ உங்களோட ஹவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து பப்ளிசிட்டி ஆகும், ஹவுஸ் நம்பர் எக்ஸெட்ரா. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம். ஸோ தட்ஸ் ஆல். Then the ninth news and the final one, second largest floating solar power plant. இப்போ நம்ம ரீசெண்டாக I hope it was also we have studied in மே மந்தில் படித்தோன்னு நினைக்கிறேன். ராமகுண்டம் அப்படின்ற பிளேஸில் தெலுங்கானாவில் லார்ஜஸ்ட், இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து NTPC நேஷ்னல் தெர்மல் பவர் பிளான்ட் கார்பரேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண நியூஸ் நம்ம கேட்டோம். 100 மெகாவாட்டுக்கான பவர் ஜென்ரேஷன். காயங்குளம்ன்றது செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியாவில். கேரளாவில் 92 மெகாவாட்டுக்கான சோலார் பவரை வந்து எடுக்கிறதுக்கான பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இன் காயம்குளம். த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் ராமகுண்டம். ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். கிட்டத்தட்ட 170 ஜிகாவாட், நம்ம 175 ஜிகாவாட்டுக்கு டார்கெட் வச்சுருக்கோம் 2022 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ கிட்டத்தட்ட 170 ஜிகாவாட்டுக்கான டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ரினியூபிள் எனர்ஜி, நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் பேஸ்ட் எனர்ஜி, அதை பிரைம் மினிஸ்டர் பெருமையாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இட் வாஸ் லான்ச். 465 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை உருவாக்குறதுக்காக. இதில் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் சோலார் பவர் பேனல்ஸ் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. 3 lakh மேட் இன் இந்தியா சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி நேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு லேண்ட் தேவை கிடையாது, லேண்ட் அக்வஸ்டேஷன் பண்ண தேவையில்லை. அது மாதிரி கூலிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். சோலார் பேனல்ஸை நீங்கள் டெசர்ட்லாம் போட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே இந்த கிரிட் ப்ராஜெக்டில், கிரீன் கிரிட் ப்ராஜெக்டில் டஸ்ட் வந்து அதிகமாக விழும், அதனால அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாகும். ஆனால் இங்கெல்லாம் எடுத்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட், அடியில் வந்து ரேடியேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகும்போது அந்த பேனலை வந்து ரொம்ப கூல் பண்ணும். அதனால அது வந்து எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வருஷம் அது வாழ்நாள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாட்டர் எவாப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும், ஆல்கே ப்ளூமை ஸ்டாப் பண்ணும். லைக் சன் பவர் அதிகமாக இருக்கிற அந்த சன்லைட் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அதிகமாக நடக்கும்போது வாட்டரில் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆல்கே வந்து அதிகமாக பெருகும், அதை தடுக்கும். தட்ஸ் அ பெனிஃபிட். அப்புறம் எவாப்ரேஷன்ஸ் ப்ராசஸ். சேலஞ்ச் எடுத்துன்னா காஸ்ட்.
கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே 92 மெகாவாட்டுக்கு 465 crore அப்படின்னா நம்ம இதே மாதிரி எத்தனையோ பிளான்ஸ் உருவாக்கி இருக்கலாம். இப்போ கூடங்குளத்தில் நம்ம எத்தனையோ மெகாவாட் உருவாக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் காஸ்ட் ஆனால் லெஸ் ப்ரொடக்ஷன். ஆனால் இட்ஸ் அ ரினியூவபிள் எனர்ஜி. ஆனால் ஃபியூச்சரில் இது 100% கேரண்டிட் கிடையாது. இப்போ கூடங்குளம் ஒரு லைஃப் டேர்ம் இருக்கும், அது இட்ஸ் அ ஹியூஜ் லைஃப் டேர்ம். ஆனால் சோலார் பேனல்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் லைஃப் டேர்ம் வந்து ரொம்ப இருக்காது. எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு பேட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய பேட்டரிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைஃப் லாங் கிடையாது. ஸோ தட்ஸ் த இஷ்யூஸ். அப்புறம் டீக்ரடேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணிக்கு மேலே இருக்கிறதுனால அதிகமாக சேதம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சேஃப்டி இஷ்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் that's all about today's 30 and 31st current affairs. Today's we will see on tomorrow. Now we will see the questions for today's session. MCQ. So question number 1. The MISP is an international submarine cable communication network that will traverse undersea to connect India with which of the following countries? Myanmar, second Thailand, third Maldives, fourth Switzerland. Options are A 1 and 2 only, B 1, 2 and 3 only, C 3 and 4 only, D 2, 3 and 4 only. Okay, next question number 2. Which one of the following is the best description of INS Vikrant that was in news recently? Options are A indigenous aircraft carrier, B nuclear powered submarine, C stealth destroyer, D nuclear powered icebreaker. Question number 3. A series of uprising of people referred to as Arab Spring originally started from which of the following countries? A Egypt, B Lebanon, C Syria, D Tunisia. Question number 4. With reference to the National Family Health Survey, consider the following statements. Statement number 1. The first National Family Health Survey was conducted in 1952. Statement number 2. All the rounds of National Family Health Survey have been conducted by the International Institute for Population Sciences, Mumbai, as the national nodal agency. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Next question, question number 5. With reference to the United Nations peacekeeping, consider the following statements. Statement number 1. India's contribution to United Nations peacekeeping began with its participation in United Nations operation in Korea in 1950.
Statement number 2, in 2007, India became the third country to deploy an all-woman contingent to a United Nations peacekeeping mission. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, now we will see the answers. Cross check your answers. Question number 1, answer is A. 1 and 2 only. Question number 2, answer is A. Indigenous aircraft carrier. Question number 3, answer is D. Tunisia. So in the last class we discussed that is Jasmine Revolution. It was started from Tunisia, ended in Syria. Still not ended. Then fourth one, National Family Health Survey, both C. Sorry. Fourth one. Fourth one is B. B answer. 2 only. 2 is the correct answer. First tappu. So fifth one, answer is A. 1 only. So that's all. So இதோட last monthக்கான competition over. So yeah, tomorrow I will announce the marks and we will see who is the top, and I will announce the prize too. Tomorrow onwards the current affairs and like questions answers will be calculated for the next month. Yeah. So that's all. Now we will see the mains question. Critically examine the Prevention of Money Laundering Act, PMLA Act, in effectively curbing the menace of money laundering. Critically examine the Prevention of Money Laundering Act in effectively curbing the menace of money laundering. So that's all. Thanks a lot for joining with us. Mark down again.